அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வசுமதி. சித்தர்கள் பற்றிய மேலும் சில செய்திகள் அப்படின்ற தலைப்பில் தேவிரா புத்தகத்தில் இருக்கின்ற பிற செய்திகளை இன்று பார்ப்போம். சித்தர்களில் பெரும்பாலானோர் சைவர்கள். எனினும் இவர்கள் சாதி சமயங்களை கடந்தவர்கள். பக்தி செலுத்தி முக்தி அடைவதே பிறவாதிருக்கும் வழி என்பதை பக்தர் கொள்கையாக கொண்டவர்கள். பருவுடலை நுண்ணுடல் ஆக்குவதே பிறவாதிருக்க வழி என்று சித்தர் கொள்கை என்பது சித்தர் கொள்கை. கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள், கண்டு தெளிபவர்கள் சித்தர்கள் என்று தேவாரம் கூறுகின்றது. சித்தர்களில் பஞ்சமர், ஐவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் திருமூலர், சிவவாக்கியர், பட்டினத்தார், திருமாளிகை தேவர், கருவூரர். சடங்குகளையும் சடங்குகளோடு கூடிய வழிபாடுகளையும் போற்றாதவர்கள் சித்தர்கள். யாப்பு இலக்கணத்தை மீறி ஓசைக்கும் பொருளுக்கும் முதன்மை கொடுத்து பாடியவர்கள் சித்தர்கள். பேச்சு வழக்கு சொற்களை பாடலில் மிகுதியாக கையாண்டவர்கள் சித்தர்கள். இளங்கோவடிகள் மாணிக்க வாசகருக்கு பிறகு நாட்டுப்புற பாடல்களுக்கு வடிவம் கொடுத்தவர்கள் சித்தர்கள். கும்மி, சிந்து, கன்னி போன்ற நாட்டுப்புற பாடல் வடிவங்களில் முதன்மை கொடுத்தவர்கள். பிற்கால நாட்டுப்புற வடிவங்களான பல்லு, குறவஞ்சி போன்ற நூல்களுக்கு முன்னோடிகள். சித்தர் பாடல்கள் மக்கள் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. உலகு, உயிர், உடல், மனம் என 4 நிலைகளிலும் தத்துவங்களை புலப்படுத்தியவர்கள். இவர்கள் கண்ட இயற்கை பொருள் மருத்துவக்கலை சித்த மருத்துவம் என்று அழைக்கப்படுகின்றது. ராமலிங்க வள்ளலார், தாயுமானவர், பாரதியார் போன்றோருக்கு எளிய நடையில் பாடல் எழுத வழிகாட்டியவர்கள். பௌத்த சமய சித்தர்கள் சாரணர்கள் என அழைக்கப்பட்டனர். இஸ்லாமிய சமய சித்தர்கள் மஸ்தான்கள் என அழைக்கப்பட்டனர். அட்டமா சித்தி பற்றிய செய்திகள். அனிமா அணுவைப் போல சிறியதாதல். மகிமா மலையைப் போல பெரியதாதல். இலகுமா காற்றைப் போல லேசாதல். கரிமா பொன் போல பலுவாதல். பிராப்தி எல்லாவற்றையும் ஆளுதல். வசித்துவம் எல்லாவற்றையும் வசியப்படுத்துதல். பிராகாமியம் அதாவது கூடுவிட்டு கூடு பாய்தல். ஈசாத்துவம் விரும்பியதை செய்தல். பஞ்சபூதம் பூதம் 5 அவை நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். ஞானேந்திரியம் 5 அவை மெய், வாய், கண், மூக்கு, செவி. கர்மேந்திரியம் 5 வாக்கு, வாய், பாணி என்பது கை, பாதம் என்பது கால், பாயு என்பது மலவாய், உபஸ்தம் என்பது கருவாய். தன்மாத்திரை 5 அவை சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அந்த கரணங்கள் அகக்கருவிகள். மனம், புத்தி, அறிவு, சித்தம், அகங்காரம். குணம் 3 அவை ராசசம், தாமசம், சாத்வீகம். ராசசம் என்பது மனவெழுச்சியையும், தாமசம் என்பது மயக்கத்தையும், சாத்வீகம் என்பது அமைதியும் தரவல்லது. மலம் 3 ஆணவம், கண்மம், மாயை. ஆதாரங்கள் 6 அவை மூலாதாரம், கொப்புள் என்பது சுவாதிஷ்டானம், மேல்வயிறு, மணிப்பூரகம், நெஞ்சம், அநாகதம், மிடரு, விசுவத்தம், புருவ நடு, அக்ஞானம். உடல்கள் 3 பருவுடல், நுண்ணுடல், காரண உடல். கர்மங்கள் 3 இருப்பு வினை, சஞ்சித கர்மம், நுகர்வினை, பிராத்ம கர்மம், நிகழ்வினை, ஆகாமிய கர்மம். சக்திகள் 6 வைப்பாற்றல்
என்பது பரிக்கிரக சக்தி. மறைப்பாற்றல் திரோதன சக்தி. விழைவாற்றல் இச்சா சக்தி. அறிவாற்றல் ஞான சக்தி. செயலாற்றல் கிரியா சக்தி. உயர் அறிவாற்றல் சிற்சக்தி. நன்றி, வணக்கம்.